குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, நீங்கள் வாங்கிய நிலத்துக்கு பட்டா இருக்குது, அப்படி இருந்தாலும் ஒரு நாள் அது போலியான பட்டா அப்படின்னு தெரிய வந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி இந்த பட்டாவை வழங்கியது, அதாவது இந்த போலி பட்டாவை இஷ்யூ பண்ணினதே ஒரு அரசு அதிகாரி தான் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்கிறது? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை 2 வழக்குகளுக்கு ஒரு சேர ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் போகஸ் பட்டா ஸ்கேம் பற்றி. இதில் எந்த அதிகாரி இந்த போலி பட்டாவை இஷ்யூ பண்ணாரோ அவரை டைரக்டாக நீங்கள் கோர்ட்டுக்கே வராமல் அந்த துறையே பணி இடை நீக்கம் செய்யலாம் அப்படின்னு ஒரு தரமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வழக்குகளுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியை அட்டாச் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஸில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே அவங்க சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டியானது ரொம்ப முக்கியம். அது சரியாக உள்ளதா? அது வருவாய்த்துறையின் அடிப்படையிலும், அதாவது பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதிவேடு இதெல்லாம் வச்சோம், பத்திரப்பதிவுத்துறையின் அடிப்படையில் வில்லங்கம் அதெல்லாம் போட்டு பார்த்து சரியாக இருக்கான்னு நம்ம எப்போவுமே சரி பார்த்துக்கணும். ஸோ வாங்க இதில் ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி முழு தெளிவோடு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா கோர்ட் ஆர்டருடைய ஒரு காப்பியை நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WP ரிட் பெட்டிஷன் MD நம்பர் 11279 ஆஃப் 2015. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இதற்காக என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க போகிறோம். 2 கேஸுக்கும் சேர்த்து காமன் ஆர்டர் தான் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு ஃபேமிலி லீகலாக ஒரு லேண்ட் மற்றும் ரைஸ் மில்லு வாங்குகிறாங்க. அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர்டு சேல் டீட், அதாவது பதியப்பட்ட பத்திரப்பதிவின் அடிப்படையில் தான் வாங்குகிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பட்டாவை சேஞ்ச் பண்ண சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. இதில் அந்த ப்ராசஸில் அவங்க கலெக்டர்கிட்ட போகிறாங்க. கலெக்டர் சப் கலெக்டர்கிட்ட அனுப்பி அதுக்கப்புறம் அது தாசில்தாரோட டேபிளுக்கு வருது. இந்த ப்ராசஸில் டெபுட்டி தாசில்தார் என்ன பண்ணுறாரு, 10,000 ரூபாய் கேட்குறாங்க. முதல்ல அவங்க கொடுக்கல, அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்ததுக்கப்புறமும் பட்டாவும் இஷ்யூ ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்போ தான் உண்மையான ப்ராப்ளம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு நபர் சொல்கிறாங்க, சார் இந்த பட்டாவே போலியானது, உங்கள்கிட்ட கொடுத்த பட்டாவே போலியானது அப்படின்னு அவங்க லேண்டை கிளைம் பண்ணும்போது தான் இந்த பட்டா போலியானதுன்னு சொன்னதால் போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிட்டு கேஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சது, அந்த டெபுட்டி தாசில்தார், அந்த வட்டாட்சியர் இருக்கார் இல்லைங்களா, துணை வட்டாட்சியர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேறொருத்தருடைய பட்டா நம்பரை யூஸ் பண்ணி ஃபேக்கான பட்டாவை இஷ்யூ பண்ணியிருக்கார். பார்த்துக்கோங்க, ஒரு அரசு அதிகாரியே போலியான பட்டாவை இவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதாவது ஆல்ரெடி இருக்கிற பட்டா நம்பர் டூப்ளிகேட்டாக யூஸ் பண்ணி ஃபோர்ஜடு பட்டாவை கொடுத்துருக்கிறார். இது எல்லாம் எதுக்காக பண்ணார்? அவர் பணத்துக்காக பண்ணியிருக்கார். ஆனால் அந்த பட்டாவை கேட்டு விண்ணப்பிதாரர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த முழு வழக்கையும் விசாரித்தாங்க. இதோட ஃபஸ்ட்டு கேஸை நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 2வது கேஸை பற்றி நான் சொல்கிறேன். 2வது ஜட்ஜ்மெண்ட் ஒன்று தான். இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லலை. 2வது கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சன், அது இல்லாமல் அவரோட சகோதரர், அதாவது ஒரு நபரும் அவரோட சகோதரரும் 2.59 ஏக்கர், கிட்டத்தட்ட 2 ஏக்கர் 59 சென்ட் நிலத்தை வாங்குறாங்க. அது ஜாயிண்ட் பட்டாவில் தான் ஏற்கனவே இருக்குது. ஆனால் சடனாக, அதாவது ஒரு 12 நபர் பேரில் ஜாயிண்ட் பட்டாவில் இருக்குது. அதுலேருந்து இந்த லேண்டை அவங்க வாங்குறாங்க. இப்போ சடனாக அதுக்குள்ளே இருந்து மணி என்று ஒருத்தர் ஒரு குரூப்போடு வராங்க, ஒரு 5 பேர் வராங்க. அவங்க அந்த நிலத்தை எங்களோடதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. இப்போது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவங்களுக்கும் இந்த போகஸ் பட்டா இஷ்யூ இருக்குது. அதாவது எந்த பட்டாவை ஒரு நபர் விண்ணப்பித்தாலும் அந்த இடத்த போயிட்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் பட்டாவை வழங்கணும். ஆனால் எந்த இன்ஸ்பெக்ஷனும் இல்லாமல், எந்த என்கொயரியும் இல்லாமல் அவங்களுக்கு போகஸ் பட்டாவை வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டுப்பட்டாவில் இருந்த ஒரு நிலத்தில் மணி அப்படிங்கிற நபரையும் அவரோட ஒரு 5 பேரையும் சேர்த்து ஒரு தனிப்பட்டாவை கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் லேண்டை கிளைம் பண்ணுறாரு. இங்கே முக்கியமான பிரச்சனை என்னென்னா,
ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்யலை, ஓனர் யாரோ அதை வெரிஃபை பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக பட்டாவை இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் 2வது கேஸ். இப்போது கோர்ட்டோட அப்சர்வேஷன் 2 கேஸ்லேருந்து என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க தெளிவாக என்ன சொல்ல வராங்கன்னா, கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, பட்டா இஷ்யூ பண்ணுறது ஒரு சீரியஸான ப்ராசஸ். அதுக்கு சைட் இன்ஸ்பெக்ஷன் முக்கியம், ப்ராப்பர் என்கொயரி முக்கியம், ரியல் ஓனர் யாருன்னு வெரிஃபை பண்ணுறது முக்கியம். ஆனால் இந்த 2 கேஸ்லேயும் எந்த வெரிஃபிகேஷனும் நடக்கலை, எந்த இன்ஸ்பெக்ஷனும் நடக்கலை. இதனால் இன்னசென்ட் பீப்புள், எந்த தவறும் செய்யாத சாதாரண மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ கோர்ட் இதில் ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சிங்கிள் கேஸ் கிடையாது, இந்த மாதிரியான நிறைய போகஸ் பட்டா கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது, மக்கள் ஜஸ்டிஸ்க்காக தேடி அலையிறாங்க. அடுத்து இதற்காக கோர்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுவும் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடிய பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணி அது போகஸ் பட்டான்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அஃபிஷியலில் டைரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த துறையில் இருக்கவங்க டைரெக்டாகவே சஸ்பெண்ட் பண்ணிடுங்க. டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். இது சம்மந்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் சர்க்குலரை இஷ்யூ பண்ணணும். ஃப்யூச்சரில் இப்படிப்பட்ட ஃப்ராடு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக கோர்ட் ஆர்டர் என்னன்னா, பெட்டிஷனர்ஸ் கொடுத்த ரெப்ரசன்டேஷனை ப்ராப்பராக என்கொயரி பண்ணணும். தவறு இருந்தால் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா வெறும் 6 வாரங்கள் மட்டுமே. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, வெறும் பட்டா இருந்தாலே நம்ம நிலம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. வெரிஃபிகேஷன் இல்லாமல் இஷ்யூ பண்ணுனா அது ஒரு சீரியஸான லீகல் ஃப்ராடாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டுறக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் முழுவதுமாக உங்களோட நிலத்தினுடைய ஆவணங்களை சரி பார்த்துக்கோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் முழுசாக படித்து லைன் பை லைனாக படித்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம வீடியோவாகவும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தேவையானதாக கூட இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.